Hello everyone. In today's class, we are going to read about how the whale got his throat, an imagination story written by RUDYARD Kipling. Come on, let us start to read. In the sea, once upon a time, oh my best beloved, there was a whale and he ate fishes. He ate the starfish and the garfish and the crab and the dab and the plaice and the dace and the skate and his mate and the mackerel and the pickerel and the really truly tweely weely eel. ஒரு பெரிய கடலில் பெரிய ஒரு திமிங்கல மீன் வாழ்ந்துச்சாமா. அந்த மீன் அந்த கடல் பரப்பில் இருக்கிற எல்லா சின்ன வகை மீனையும் பெரிய வகை மீனையும் சாப்பிட்டு முடிச்சிடுதாமா. All the fishes he could find in all the sea he ate with his mouth, so till at last there was only one small fish left in all the sea, and he was a small stute fish, and he swam a little behind the whale's right ear so as to be out of harm's way. Then the whale stood up on his tail and said, "I am hungry," and the small stute fish said in a small stute voice, the பெரிய திமிங்கல மீன் அந்த கடல் பரப்பில் இருக்கிற எல்லா மீனையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்டியூட் ஃபிஷ் மட்டும் பாக்கி இருந்ததாம்மா அந்த கடலில். நம்ம பெரிய திமிங்கல மீன் அந்த குட்டி மீனுக்கிட்ட வந்து சொல்லிச்சாமா, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் இப்போ ஒன்று சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட வாலில் கடல் தண்ணியை ஒரு தட்டு தட்டி அப்படி நேராக நின்றுச்சாமா. Noble and generous cetacean, have you ever tasted man? No, said the whale. What is it like? Nice, said the small stute fish. Nice, but nubbly. Then fetch me some, said the whale, and he made the sea froth up with his tail. One at a time is enough, said the stute fish. If you swim to latitude 50 north, longitude 40 west, that's magic. You will find, sitting on a raft in the middle of the sea with nothing on but a pair of blue canvas breeches. இப்போ நம்ம குட்டி மீன் அந்த பெரிய திமிங்கலத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அதை பார்த்து, திமிங்கல ராஜாவே, நீங்கள் எப்பயாவது மனுஷனை சாப்பிட்ருக்குறீங்களா அப்படின்னு கேட்டுச்சாம்மா. மனுஷங்களா அப்படின்னா? அப்போது அந்த சின்ன மீன் சொல்லிச்சாமா, அவங்க பார்க்குறதுக்கு நல்லா இருப்பாங்க, கொழு கொழுன்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிச்சாமா. அப்படின்னா எனக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வா, நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன மீனை பெரிய திமிங்கல மீன் விரட்டி விட்டுச்சு. கொஞ்சம் எல்லாம் சாப்பிட வேண்டாம், உங்களுக்கு ஒன்று போதும் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன மீன் வந்து சொல்லுது. அப்போது கொஞ்சம் போதும் அப்படின்னா எங்கே கிடைக்கும் எனக்கு அது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் நீந்தி போனீங்கன்னா அங்கே ஒருத்தர் கட்டு மரத்து மேலே கடல் நடுவில் உட்காந்துருப்பார். அவர் ஒரு ப்ளூ கலர் கால் சட்டை, அதை தாங்கி பிடிச்சிட்ருக்கிற மாதிரி தோள்பட்டையில் ஒரு சஸ்பெண்டர்ஸ் மாட்டி இருக்கும், அந்த மாதிரி ஒருத்தர் உட்காந்துருப்பார் அப்படின்னு பெரிய திமிங்கலத்துக்கிட்ட இந்த குட்டி மீன் சொல்லிச்சாமா. A pair of suspenders and a jackknife, one shipwrecked mariner, who, it is only fair to tell you, is a man of infinite resource and sagacity. So the whale swam and swam towards the direction as fast as he could swim, and on a raft in the middle of the sea with nothing to wear except a pair of blue canvas breeches, a pair of suspenders. You must particularly remember the suspenders. அந்த குட்டி மீன் கடல் நடுவில் உட்காண்ட்ருக்கிறவரை பற்றி விளக்கமாக சொல்லுது. அவர் ஒரு தடவை வந்த கப்பல் புயலில் மாட்டிக்கிச்சு, கப்பலெல்லாம் உடஞ்சி அதில் இருந்தவங்கெல்லாம் தண்ணியில் விழுந்துட்டாங்க. இவர் தப்பிச்சு ஒரு கட்டு மரத்தில் மேலே ஏறி உக்காந்துக்கிட்டாரு. அவர்கிட்ட இப்போது அவர் போட்டிருக்கிற துணியும் அவர் கையில் வச்சிருக்கிற மடக்கு கத்தியையும் தவிர அவர்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பெரிய திமிங்கலத்துக்கிட்ட சொல்லுது. அதே சமயத்தில் அவர் ரொம்ப ஆற்றல் மிக்கவர், அதிபுத்திசாலி அப்படின்னும்
குட்டி மீன் பெரிய மீனுக்கிட்ட சொல்லுது. உடனேயே நம்ம பெரிய மீன் தூரமாக நீந்தி இந்த குட்டி மீன் சொன்ன டைரக்ஷனில் போய் நம்மளோட மெரைனரை கண்டுபிடிச்சிருச்சு. பெஸ்ட் beloved and a jackknife, he found one single, solitary, shipwrecked mariner trailing his toes in the water. He had his mummy's leave to paddle, or else he would never have done it, because he was a man of infinite resource and sagacity. Then the whale opened his mouth back and back and back till it nearly touched his tail, and he swallowed the shipwrecked mariner and the raft he was sitting on. And இப்போது நம்மளோட திமிங்கல மீன் நம்ம மரைனர் தனியாக அங்கே உட்காந்துருக்கிறத பார்த்ததும் தன்னோட வாயை ரொம்ப அகலமாக திறந்து அவரை உட்காந்துருக்கிற கட்டுமரத்தோடு சேர்த்து அப்படியே விழுங்கிடுது. His blue canvas breeches and the suspenders and the jackknife, he swallowed them all down into his warm, dark inside cupboards. Then he smacked his lips so and turned 3 times on his tail. But as soon as the mariner, who was a man of infinite resources and sagacity, found himself truly inside the whale's warm, dark inside cupboards, he stumped and he jumped and he thumped and he bumped and he இப்போது அந்த பெரிய திமிங்கல மீன் நம்ம மரைனரை அப்படியே முழுசாக முழுங்கினதுனும் அவர் இந்த திமிங்கல மீனோட வயிறு நடுவில் போய் நின்றுட்டு அங்கேருந்து எப்படியாவது வெளியில் வர்றதுக்கு குதிக்கிறாரு, தள்ளுறாரு, ஏதேதோ செஞ்சு பார்க்குறாரு, கத்துறாரு. He jumped and he thumped and he bumped, banged and he clanged and he hit and he bit and he leaped and he creeped. He prowled and he howled and he hopped and he dropped and he cried and he sighed and he crawled and he bowled and he stepped and he leapt and he danced hornpipes where he shouldn't, and the whale felt most unhappy indeed. So he said to the stewed fish, "This man is very nubbly, and besides, he is making me hiccups. What shall I do?" இப்போ நம்ம மெரைனர் உள்ள விதவிதமாக சவுண்டு எழுப்பி டான்ஸ் ஆட ஆரம்பித்ததும் நம்ம திமிங்கன மீன் ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்குது. அது நம்ம இந்த ஸ்டியூட் ஃபிஷ்ஷை கூப்பிட்டு சொல்லுது, இந்த மெரைனர் உள்ள ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்ருக்கிறாரு, எனக்கு விக்கல் எடுக்குது, நான் என்ன செய்கிறது சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த குட்டி மீனுக்கிட்ட பேசுது நம்ம பெரிய திமிங்கல மீன். "Tell him to come out," said the stewed fish. So the whale called out throat to the shipwrecked mariner, "Come out and behave yourself. I have got the hiccups." "Nah," said the mariner, "not so. But for otherwise, take me to my natal shore and the white cliffs of Albion, and I'll think about it." And he began to dance more than ever. "You had better take him home," said the stewed fish to the whale. "I ought to have warned you that he is a man." இப்போ நம்ம குட்டி மீன் திமிங்கல மீன்கிட்ட சொல்லுது, அவரை உங்கள் வயிறுலேருந்து வெளியில் வர சொல்லுங்க அப்படிங்குது. அப்போ நம்ம மீன் பெரிய மீன் நல்ல சத்தம் போட்டு மெரைனர்கிட்ட, "வெளியில் வாங்க, என்னால் விக்கல் தாங்க முடியல, ஏன் என்னை இப்படி தொந்தரவு பண்ணுறீங்க" அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பிட்டுச்சு. அப்போ நம்ம மெரைனர் சொன்னார், "ஆஹா, அப்படியெல்லாம் நான் வெளியில் வந்துட மாட்டேன். ஆனால் என்னோடய வீடு இருக்கிற கரையோரமாக என்னை கொண்டுட்டு போய் நீங்கள் சேர்த்திங்கன்னா நான் ஒரு வேளை வெளியில் வர்றதுக்கு யோசனை பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஜாஸ்தி குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ நம்மளோட குட்டி மீன் சொல்லுது, "நான் அப்போவே சொன்னேன்னா அவர் ரொம்ப புத்திசாலின்னு சொல்லி, நீங்கள் தான் என்னோடய பேச்சை கேட்கல, அவர் அப்படியே முழுங்கிட்டீங்க" அப்படின்னு சொல்லி பெரிய திமிங்கலக்கிட்ட சின்ன மீன் பேசுது. Of infinite resource and sagacity. So the whale swam and swam with both flippers and his tail as hard as he could for the hiccups, and at last he saw the mariner's natal shore and the white cliffs of Albion, and he rushed halfway up the beach and opened his mouth wide and wide and wide and said, "Change here for Winchester
Ashland, nausea, keen and the stations. தன்னோட வயிற்றுக்குள்ளே இருந்து நம்ம மரைனர் சத்தம் போட்டு பேசினதை கேட்டதும் நம்ம பெரிய திமிங்கல மீன் எவ்வளோ வேகமாக நீந்த முடியுமோ அவ்வளோ வேகமாக நீந்தி அவரை கொண்டுட்டு போய் அவர் வீடு இருக்கிற கடல் கரையோரமாக கொண்டுட்டு போய் சேர்த்துருச்சு. சேர்த்த உடனேயே சொல்லுது, தயவு செஞ்சு வெளியில் வாங்க, உங்கள் ஸ்டேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சத்தமாக சொல்லுது மரைனருக்கு கேட்குற மாதிரி. Flitch, the mariner walked out of his mouth. But while the whale had been swimming, the mariner, who was indeed a person of infinite resource and sagacity, had taken his jackknife and cut up the raft into a little square grating, all running crisscross, and he tied it firm with his suspenders, and he dragged that grating good and tight into the whale's throat, and there it stuck. நம்ம பெரிய திமிங்கல மீன் கூப்பிட்டதும் நம்ம மரைனர் அதோட வாய் வழியாக இப்படி வழுக்கிக்கிட்டு வந்து வெளியில் குதித்து நின்னார். ஆனால் அவர் கடல் நடுவில் இருந்து நம்ம திமிங்கல மீன் நீந்தி வர்றதுக்குள்ளே அதோட வயிற்றுக்குள்ளே என்ன செஞ்சாராமா, அவர் இருந்த அந்த கட்டுமரத்தை எடுத்து சின்ன சின்ன துண்டாக வெட்டி அதை அப்படி கிராஸாக வச்சு நல்லா அவர் பேண்ட்டில் இருக்கிற அந்த பெல்ட்டை எடுத்து நல்லா டைட்டாக கட்டி ஒரு துருவுற மெஷின் மாதிரி அதை ஷேப் பண்ணிவிட்டு அதை நல்லா இழுத்து கொண்டுட்டு வந்து நம்ம அந்த திமிங்கலத்தோட கழுத்து பகுதியில் அதை கொண்டுட்டு வந்து இறுக்கமாக கட்டி விட்டாராமா, சிக்கிக்கிச்சாமா அது அங்கே. Then he recited the following sloka, which you have not heard it. I will now proceed to relate. By means of grating, I have stopped your eating. For the mariner, he was also a Hibernian, and he stepped out of the shingle and went home to his mother, who had given him leave to trail his toes in the water. And he married and lived happily ever afterward. So did the whale. அதுக்கப்புறமா நம்ம மரைனர் அந்த இடத்த விட்டு அவங்க வீடு நோக்கி போனாங்களாமா. அவங்க அம்மாவை போய் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் கல்யாணம் கட்டிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தார். அதே மாதிரி நம்ம வேலும் ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பட் ஃப்ரம் தட் டே ஆன் the grating in his throat, which he could neither cough up nor swallow down, prevented him eating anything except very, very small fish. And that is the reason why whales nowadays never eat men or boys or little girls. The small stewed fish went and hid himself in the mud under the door sills of the equator. He was afraid that the whale might be angry with him. ஆனால் அந்த நாளில் இருந்து நம்ம செயலர் ஒரு கிரேட்டிங் மெஷினை நம்ம திமிங்கலத்தோட தொண்டையில் விட்டுட்டு போனார் இல்லையா, அதை அந்த திமிங்கலத்தால் முழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல. அதனால் அது அன்னையிலேருந்து மனுஷங்களை சாப்பிட்றதையே விட்டுடுச்சாமா. எப்போவுமே குட்டி குட்டி மீன்களை தான் தன்னோட உணவுகளாக எடுத்துக்குது. நம்ம குட்டி மீன் இருக்குது இல்லையா, அது நம்ம திமிங்கலத்தை பார்த்து பயந்து எங்கன்னா மாட்டிக்கிட்டோம்னா நம்மளை திட்டிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி போய் மண்ணுக்கடியில் ஒளிஞ்சிக்கிச்சு. The sailor took the jackknife home. He was wearing the blue canvas breeches when he walked out of the shingle. The suspenders were left behind, you see, to tie the grating with. And that is the end of the tale. இதோட நம்ம கதை முடியுது. உங்களை அடுத்த வீடியோவில் அடுத்த கதையில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் thank you for watching the video. Keep watching our videos. Subscribe to our channel, children. Thank you.